ஞாயிற்றுக்கிழமையன்று கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி 3 இந்திய கடற்படை கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இவை ஐஎன்எஸ் டுனாகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதக் மற்றும் ஐஎன்எஸ் ஆக்ரே. இந்த கப்பல்களின் முக்கிய வேலைகள் ப்ளூ வாட்டர் ஆபரேஷன்ஸ், சீபெட் மேப்பிங், கோஸ்டல் ஆன்டி சப்மெரைன் வார்ஃபேர் என்பவையாகும். கார்டன் ரீச் சிபில்டஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட இந்த 3 கப்பல்களிலும் 75% அதிகமான உள்நாட்டு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 200க்கும் மேற்பட்ட MSME, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் INS டுனாகிரி. இது ஒரு ஸ்டெல்த் பிரிகேட் வகை அதிநவீன போர்க்கப்பல். ஸ்டெல்த் என்றால் எதிரிகளின் ரேடார்களில் எளிதில் சிக்காது என்று பொருள். இதில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆழ்கடலில் எதிரி நாட்டு போர்க்கப்பல்கள் அல்லது விமானங்களை அழிக்க இது பயன்படும். செகண்ட் ஒன் INS சன்ஷோதக். இது ஒரு பெரிய ஆய்வு வழிகாட்டி கப்பல். போர்க்கப்பல்கள் சண்டையிட வேண்டுமானால் கடலின் ஆழம், நீரோட்டம் மற்றும் கடல் படுகையின் வடிவம் ஆகியவற்றை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தரவுகளை சேகரிக்கும் நடமாடும் கடல் ஆராய்ச்சி ஆய்வகம்தான் இது. ஜூன் 21 உலக ஹைட்ரோகிராபி தினம் என்பதால் இதன் அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. தேர்ட் ஒன் INS ஆக்ரே. இது கடலோர பகுதிகளில் ஒளிந்திருக்கும் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து அழிக்கும் சிறிய ரக கப்பலாகும். நமது துறைமுகங்களையும் கடலோர பாதைகளையும் இது பாதுகாக்கும். இந்த 3 கப்பல்களையும் கட்டிய கார்டன் ரீச் நிறுவனம் 1884இல் ஹூக்ளி நதிக்கரையில் ஒரு சிறிய பட்டறையாக தொடங்கப்பட்டது. இந்திய அரசு 1960இல் இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தி பாதுகாப்புத்துறை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றியது. 1961ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் உள்நாட்டு போர்க்கப்பலான INS அஜய் கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்த கப்பல்களை கட்டிய கார்டன் ரீச் நிறுவனத்திற்கு இந்திய அரசு ஜூன் 19, 2026 அன்று நவரத்னா அந்தஸ்தை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அந்நிறுவனம் அரசாங்கத்தின் முன் அனுமதியின்றி ரூபாய் 1000 கோடி வரை புதிய முதலீடுகளை செய்ய முடியும். கடந்த 2021-22 நிதியாண்டில் ரூபாய் 1754 கோடியாக இருந்த GRSEயின் வருவாய் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 7002 கோடியாக கிட்டத்தட்ட 300% வளர்ச்சியடைந்துள்ளது. இதன் நிகர லாபமும் ரூபாய் 748 கோடியாக அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக GRSE பங்குகள் சந்தையில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளன. முன்பெல்லாம் இந்தியா போர்க்கப்பல்களுக்கு வெளிநாடுகளையே நம்பியிருந்தது. ஆனால் பாதுகாப்பு ரகசியங்கள் மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக இந்தியாவிலேயே கப்பல்களை கட்டும் சுயசார்பு கொள்கை உருவானது. இந்த கப்பல்களை கட்டுவதற்கு 200க்கும் மேற்பட்ட இந்திய MSME நிறுவனங்கள் உதிரி பாகங்களை வழங்கியுள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் உள்ளூர் சிறு தொழில்கள் வளர்ந்துள்ளன. பல்லாயிரக்கணக்கான இந்திய பொறியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. வெளிநாடுகளில் இருந்து கப்பல்களை இறக்குமதி செய்யும் போது பில்லியன் கணக்கான டாலர்கள் அந்நிய செலாவணி வெளியேறும். இப்போது அந்த பணம் இந்தியாவிற்குள்ளேயே புழங்குவதால் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைகிறது. இந்தியாவின் கடல் எல்லை பலப்படுத்தப்படுவது நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டுமின்றி நம் நாட்டின் பொருளாதார தற்சார்புக்கும் ஒரு சான்றாகும்.